ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த வெள்ளைப்பை வந்து நம்ம ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது போக அந்த சிவப்பு பை வர சம ஸ்பீடாக ஹீரோ ஏற்றுறதுக்காக வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஹீரோக்கு இப்போ வேறு வழியே இல்லை, அதனால வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த மேஜிக் கார்டை தூக்கி போட அதில் இருந்த வெள்ளைப்பை கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணவும் ஸோ ஹீரோ அதுங்க கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு இப்போ 2 பேய்களையுமே அவன் கட்டி வச்சுட்டு, இதை பாருங்கள், உங்களை யாரோ மந்திரத்தால் லாக் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்கள் மோட்டிவ் என்ன, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்களை நான் இந்த லாக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ வெள்ளைப்பை வந்து, நாங்கள் என்னுடைய அங்கிள் சீசாக்காக தான் இதை பண்ண வந்தோம், அவரை வச்சு எங்களை மிரட்டி தான் டீமன் கிங்ன்ற மாதிரி சொல்லவும் அதுக்குள்ளே சிவப்பு பை, என்ன சொல்ல வர இவங்கிட்ட, எதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிற, டீமன் கிங் மட்டும் வெளியில் வந்தால் என்ன நடக்கும்ன்றது உனக்கே தெரியும் இல்லையா, அவர் நம்மளை இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னதும் ஹீரோவும், என்னது சீசா உன்னுடைய அங்கிளா, திரும்பவும் டீமன் கிங் வரப்போகிறானா அப்படின்னு கேட்க அதுக்கு சிவப்பு பை, ஆமாம் கண்டிப்பாக அவருடைய மந்திரத்தாலேயே அவர் உன்னை பொழந்து கட்ட போகிறாரு, நீ சாகிறது உறுதி அப்படின்னு கக்க புக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ கண்ணாடி பேய் வந்து இந்த பேய்ங்க கிட்ட, உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லி ஆகணும், நானும் உங்களே மந்திரி பேய் தான், என்னை பார்த்தாலாம் உங்களுக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே ஹீரோ வந்து கண்ணாடி பேய் அங்கே தள்ளி போக சொல்லிட்டு ஹீரோனுடைய விரலை வச்சு மேஜிக் பண்ணி அங்கே இருந்த மந்திர கட்டை ரிலீஸ் பண்ணி, உங்களுக்கான விடுதலையை நான் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் என்னுடைய கண்ணில் படாமல் இங்கேருந்து போயிடுங்க, இதுதான் நான் உங்களை பார்க்குறது கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அப்போ கண்ணாடி பேய் வந்து ஹீரோ கிட்ட, ஆமாம் ப்ரோ, இந்த பேய்ங்க ரெண்டும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உனக்கு தான் பேய்ங்க பின்னாடி போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அப்புறம் என்ன போய் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்ணாடி பேய், பொண்ணுங்கன்னா பின்னாடி போகலாம், ஆனால் இதை பார்க்குறதுக்கு சூனியக்காரி மாதிரிலாம் இருக்காங்க, இதுங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, பேயாக இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்தா ஃபயர் வரணும், எனக்கு இதுங்களை பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, நீயும் பேய் தான்றது மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுமே அங்கே இருந்த செக்யூரிட்டி கண்ணாடி பேயை பார்த்து, நில்லுடா, நீ யாருடா புதுசாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது கண்ணாடி பேய், ஆமாம் நான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியறானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நான் 3வது கண், அதாவது தேர்டையே ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறேன், அதனால அவங்களுக்கு ஒன்று நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட, இவன் இங்கேயே இருக்கட்டும், உங்கள் கூட தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு போக ஸோ செக்யூரிட்டி கிட்ட கண்ணாடி போய், ஆமாம் இங்கே 5G நெட்ஒர்க்லாம் கிடைக்குமா, அப்புறம் இங்கே அழகான பேயெல்லாம் இருக்கா இல்லையா, அதுவும் என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது செக்யூரிட்டி வந்து, உன்னுடைய வாயை உடச்சி எடுத்துடுவேன், என்ன பேசுகிற, அதுவும் நான் இருக்கும் போதே அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோனுடைய ரூம் வரவும் அங்கே பார்த்தா ஹீரோயின் போகாமல் இன்னுமே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து, நீ இனிமேல் போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற, மணி வந்து 11 ஆக போகுது, உடனே உள்ளவா, பேய்ங்க வர்ற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அவசரமாக ரூம்குள்ளே வந்து அவனுடைய டிஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண அவனுடைய செஸ்ட் எல்லாமே ரொம்பவே எரிஞ்சு போயிருக்குது. ஸோ அதாவது அவனுடைய இந்த மேஜிக் கார்டை வந்து யூஸ் பண்ணதோடைய சைடு எஃபெக்ட் போல். ஸோ இதெல்லாம் தெரியாத ஹீரோயின், நான் என்னுடைய அப்பா கிட்ட பேசினேன், அவர் என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினார், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதான், சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதா சொன்னாங்க, என்னுடைய அம்மா கூட அவங்க லைஃப்பை சேவ் பண்ணி இருக்கிறதுக்காக தான் அந்த மாஸ்டர் ஹூ கூட போய் பார்த்தாங்களாம். ஸோ மாஸ்டர் ஹூவை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான் போல அப்படின்னதும் அப்போ தான் ஹீரோடைய உடம்புல தீ எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே, உங்களுக்கு என்னாச்சு, உடம்புலாம் ஏன் இப்படி எரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாமல் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கிற ஒரு வெஜிடேபிளை கட் பண்ணி அந்த இடத்துல வச்சதுமே அவனுக்கு கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்குது போல, அப்படியே அவனும் படுத்து தூங்கிட்டான். அந்த சமயத்தில் அவனுக்கு கனவு வருது. அதில் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே உயரமான மாடியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய பக்கத்தில் ஹீரோடைய மாஸ்டர் வந்து, என்னப்பா டாஸ்க்கை முடிச்சுட்டு ரொம்பவே கூலாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சிகரெட்டும் சேர்ந்து பிடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ, இப்போ எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், டாஸ்க்குன்னு ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி வேலை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் டாஸ்க் கொடுக்க வரல, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன், அது உனக்கு தெரிஞ்ச நீ ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், அது என்னதுன்னு சொல்லட்டுமா, நீ லவ் பண்ண பொண்ணு திரும்பவும் இந்த மண்ணில் பிறக்க போறா அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இது எதுக்காக என்கிட்ட இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு சின்னதாக ஒரு க்ளூ கொடுக்கலான் தான், இது உனக்கு கண்டிப்பாக குட் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோ இப்போ ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதில் ஹீரோவாக அவனுடைய லவரும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய லவர் பொண்ணு ஹீரோ கிட்ட, நான் உன்னை விட்டு இனிமேல் திரும்பி வராத முடியாத அளவுக்கு போக போகிறேன், அதனால நீ ரொம்ப உடஞ்சி போயிடக்கூடாது, நான் எப்போதுமே ஆனவன் கூட தான் இருப்பேன், உன்னை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன், உன்னால் அதை உணர முடியும், நீ எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுமே நீ உனக்கான ஒரு நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னை நினச்சிட்டு இருக்கக்கூடாது, எனக்காக இதை மட்டும் பண்ணுவியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து, இந்த ஜென்மத்தில் ஆனால் நம்ம ஒன்று சேராமல் இருந்திருக்கலாம், பட் அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை நீ எங்கே இருந்தாலுமே உன்னை தேடி வந்து கண்டுபிடிப்பேன், நான் நம்ம கண்டிப்பாக ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு லவர் வந்து, அது எப்படி முடியும், அடுத்த ஜென்மத்தில் நான் எங்கே பிறப்பேன்றதே தெரியாது, அது போக அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, உண்மையான காதல் கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைக்கும், நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், நம்ம 2 பேரும் 7 கடல் மலையெல்லாம் கடந்து நம்ம காதல் நம்மளை திரும்பியும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த லவருக்கு கேன்சர் தான் போல். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு முழிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இன்னுமே போகாமல் ஹீரோடைய ரூமை க்ளீன் பண்ணி அவனுக்காக சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ, அம்மா நீ இன்னும் போகலையா, உன்னுடைய அம்மா உன்னை தேடுவாங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், நான் என்னுடைய அம்மா கிட்ட நைட் சூட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அதனால என்ன இப்போலாம் தேட மாட்டாங்க, ஸோ நீங்களும் டயரில் தூங்கிட்டீங்களே, அதனால தான் நான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சாப்பிட வர. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, ஆமாம் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நான் கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே தூங்கிட்டீங்க, உங்களுக்கு இப்போ அடிப்பட்டதெல்லாம் சரியாயிட்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, நான் பேய்ங்க கூட சண்டை போடுறதுக்காக அந்த மேஜிக் கார்டை யூஸ் பண்ணிட்டேன், அதோடைய சைடு எஃபெக்ட் தான் இது, இப்போ பெயின் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின், இது என்ன அநியாயமாக இருக்குது, நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, அப்போ ஏன் உங்கள் மாஸ்டர் உங்களை இப்படி பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி நல்லது பண்ணதுனால என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்கும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன், அது போக சொர்க்கத்துலேயும் சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம மேஜிக் கார்டை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், இப்படி இருக்கிறதுனால தான் மற்றவங்கள சும்மா சும்மா மேஜிக் கார்டு யூஸ் பண்ணாமல் இக்கட்டான நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிப்போம், நான் எந்த ஒரு தப்பான வழியிலையும் போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயினும், நீங்கள் என்ன சொன்னாலுமே இதனால் ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நம்ம இங்கேருந்து கிளம்பணும் ஃபஸ்ட்டு, இந்த கண்ணாடிக்காரன் வர செக்யூரிட்டியை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே செக்யூரிட்டி கிட்ட கண்ணாடிக்காரன், எனக்கு இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருக்குது, என்ன எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும், அப்புறமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னதும் அதுக்கு செக்யூரிட்டி, உன்னை மாதிரி தனியாக சுற்றிட்டு இருக்கிற பேய்ங்க எல்லாத்தையுமே ஹீரோ கூட்டிகிட்டு வந்து வருவான், சில பேய்ங்க இங்கேயே இருக்கும், சிலதுங்க கொஞ்ச நாளே வேறு இடத்துக்கு போயிடும், பட் நீ பண்ணுற அட்டூழியத்தை பார்த்தா இங்கேயே குடும்ப குட்டியாக வாழ்ந்துருவ போலையே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், ஆமாம் நான் கூட இந்த கண்ணாடி பேய் நீங்கள் கண்ணாடிக்குள்ளே அடைச்சி வச்சிருவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், இவன் அப்படி ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணலை, கொஞ்சம் குறும்புக்காரன், இந்த சின்ன தப்புக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம், இவனை கொஞ்ச நாள் பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போக, அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து, நீங்கள் என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஓ ஒருவேளை நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன்னு நான் இருக்கிற வரைக்குமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு எனக்கு பிடிச்சதை பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ஹீரோ வந்து, இதை பாரு, இனிமேல் நீ சாகிறத பற்றி மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது, நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறோம், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைய வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம அடுத்த டாஸ்க் இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும், இதோ இருக்கார்ல இவருடைய 2 அத்தைக்கும் குழந்தை இல்லைன்னு அவங்க அண்ணன் கிட்ட இருந்து இவரை எடுத்து ரொம்பவே பாசமாக வளர்த்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி இவருடைய பையனையும் ரொம்பவே பாசமாக வளர்த்துருக்காங்க, பட் அவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் இவங்களை விட்டு போகாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவங்க கூடவே அந்த பாட்டிகளும் இருந்து சின்ன பையனும் கூட பார்க்காம அவனையும் வச்சு செஞ்சுருக்காங்க, ஸோ நம்ம அந்த பாட்டிங்களை இப்போ அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின், வயசான பேய் தானே அப்போ ஈஸியாக அதுங்க அந்த வழியில் போயிடும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ, அதுதான் இல்லை, எந்த பேயாக இருந்தாலும் அதுங்க ஆன்மா கெட்டியாக எது மேலே பாசம் வச்சிருக்கிறாங்களோ அதை விட்டு ஈஸியாக போகவே முடியாது, பார்க்க தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஃபேமிலியில இருந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறான். அங்கே போனதுமே அங்கே இருக்கிற பல்ப் எல்லாமே பிளிங்க் ஆக, அப்போ அந்த 2 பாட்டிகளும் அங்கே வந்து அவங்க மருமகன் கிட்ட, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, இப்போவும் எங்களை விரட்டுறதுக்காக இன்னொரு புதுசாக ஒரு மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கியா, உன்னால் கண்டிப்பாக முடியாது, இந்த பொடி பையனை பொசிக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோ வந்து பேய்ங்க கிட்ட, உங்களுக்கான நேரம் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் இவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நீங்களே இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல. அதில் அக்கா பாட்டி பேய் வந்து, நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம், அவங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, அதை சொல்லித்தரதுக்காக தானே நாங்கள் இருக்கிறோம், வீட்டில் பெரியவங்க இல்லாட்டியும் அந்த வீடு எப்படி நல்லா இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்ல. அது பின்னாடி சீனில் வருது. அந்த பாட்டிங்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கனவுல போய் கரெக்டாக எந்திரிக்கணும், நேரம் சாப்பிடணும், ஹாலில் இனிமேல் எதுக்கு போட்ட லைட்டை ஆஃப் பண்ணலை, ஏன் ஓயாமல் கடையில் ஃபுட் வாங்கி உடம்பு கெடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பேரனையும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி இந்த கேம் விளையாடலாம், அதை எடுக்காத உமலை விழுந்து உனக்கு அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரி அவனையும் எப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த பாட்டிங்க போய், இது எப்படி தொந்தரவாகும், இதெல்லாம் நாங்கள் அவங்கள பார்த்துக்கிற அக்கறை, அவங்க மேலே நாங்கள் உயிரே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, பட் அதே நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு, உங்கள் பேரை நல்லா இருக்கணும் தானே
அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இப்படி பண்ணுறதுனால அவங்களுடைய ஹெல்த் இன்னுமே ரொம்பவே மோசமாக போகும். அப்படின்னா அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த பாட்டி முன்னாடி போய், நீங்கள் எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணீங்க, அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இப்படி எங்கள் கூடவே இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கான உலகம் இது கிடையாது. உடனே கிளம்புங்க. உங்களால் இதுக்கு மேலே எங்கள் கூட இருக்க முடியாது. நீங்களே இங்கேருந்து போயிட்டா ரொம்பவே நல்லது. ப்ளீஸ் எங்கள் விட்டு போயிடுங்க அப்படின்னு கதறியால இதை பார்த்த பாட்டிங்களும் ரொம்பவே ஃபீல் ஆக, அப்போ பல்பும் நல்லா பிரைட்டாக எரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாட்டியோடைய ஆன்மா வந்து அங்கேருந்து போயிடுச்சு போல. அவங்க வேலையை முடிச்சதுனால ஹீரோயின் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்தா, அதுக்குள்ளே இருந்து ரொம்பவே க்ளோஸ்அப்பாக வந்து, நாங்கள் நல்லா சந்தோஷமா இருந்தோம், ஏன் பேர பசங்க கிட்ட இருந்து எங்களை பிரிச்ச, அதனால உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோன்ற மாதிரி அட்டாக் பண்ண வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஸ்டெப் வழியாக நடந்து போகலான்ற மாதிரி அவங்க நடந்து வர, அவங்க நடந்து திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பேய்ங்க தான் இப்படி மாற்றிட்டு இருக்குதுங்க. அடுத்ததான் 2 பேய்ங்க ஹீரோ அட்டாக் பண்ண வர, ஸோ ஹீரோ வர வழி இல்லாமல் அவனுடைய மேஜிக் கார்டை யூஸ் பண்ணி அந்த பேய்களை லாக் பண்ணி வைக்கவும், அதை பார்த்துட்டு அந்த பேய்ங்க வந்து, எங்களை நீங்கள் அழிக்க போறியா, நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், எங்கள் பேரன் கூட இருக்கணும்னு நினச்சது பெரிய தப்பா, அவங்க வாயாலேயே எங்களை போக சொல்ல வச்சுட்டல, அதான் உன் மேலே எங்களுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், என்னால் உங்கள் பாசத்தை புரிஞ்சிக்க முடியுது, பட் நீங்கள் காட்டுற பாசம் இப்போ சரி கிடையாது, அதுதான் நம்ம பிடிச்சவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பேரன் தானே வேணும், என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவனை உங்கள் பேரனா ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பேய்ங்க, சரினா சொல்லு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு உன்னால் பிரிஞ்சே இருக்க முடியுமா, உன்னால் அவங்க இல்லாமல் நினச்சி பார்க்க முடியுமா, அவங்க இடத்துல உன்னை வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும், நீங்கள் வந்து பாருங்க, அவன் பார்க்கறதுக்கு பெரிய பையன், பட் குழந்தை மனசு அப்படின்னு கண்ணாடி பேயை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பாட்டி பேயை கண்ணாடி பேயை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்ணாடி பேயை பார்த்ததுமே ஹீரோ, இவங்க தான் உன்னை தத்தெடுக்க வந்திருக்காங்க, அவங்க மனசு கோணாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கிட்டா உனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு. அதுவும் கண்ணாடி பேய், எனக்கு ஒரு பியூட்டியை காட்ட சொன்னா என்ன ப்ரோ இப்படி ஒரு பாட்டியை காமிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பாட்டி பேயும் கண்ணாடி பேய் கிட்ட, நான் தான் அக்கா, ஸோ சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, அப்போ தங்கச்சி பாட்டி பேய், நான் தான் டபுள் டிகிரி வாங்கியிருக்கேன், அதனால நீ நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாச போராட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே சீனம் கட் ஆகுது. அடுத்த சீனில் போலீஸ் ஹீரோ பார்க்குறதுக்காக வந்து, சீஸா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், ஸோ அவனை பற்றின விஷயம் எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும், எனக்கும் அதே டவுட் தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் டீமன் கிங்காக வேலை பார்த்துட்டு இருந்தான், அதை நான் எப்படியும் தடுத்துட்டு டீமன் கிங்கை வந்து இங்கே வரவிடாமல் பார்த்துக்கிட்டேன், அப்போ கூட அவன் என்கிட்ட நான் திரும்ப டீமன் கிங்காக வேலை பார்க்க மாட்டேன்ற மாதிரி என்கிட்ட ப்ராமிஸ் வேற பண்ணான், திரும்ப பண்ணுவான்றதை என்னால் நம்ப முடியலை, அது அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் சீனில் நடந்ததை காட்டுறாங்க. அதாவது சீஸா அவசியம் பண்ணி டீமன் கிங் அவன் நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைக்க, அப்போ ஹீரோ என்ட்ரி கொடுத்து சீஸா கூட ஃபைட் பண்ண, அப்போ சண்டை வந்து சும்மா தாறுமாறா போகும். அப்போ சீஸா வந்து, முழு நிலவு ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ மட்டும் நீ என்னை தடுத்த, உன்னை பிச்சு அக்கு வேற ஆணி வேற போட்டுருவேன் அப்படின்னதும் அப்போ ஹீரோ பார்க்குறான், நிலம் ரொம்பவே சிவப்பு நிறமாக மாறிட்டு இருக்குது. உடனே ஹீரோ, டைம் போயிட்டு இருக்குது, மேஜிக் கார்டை முழுங்க, அப்போ அவனுக்கு பவர் கிடச்சி சீஸாவை அனுப்பி வச்சிடறான். டீமன் கிங்கும் ஹீரோவை பழி வாங்க முடியாம இந்த உலகத்தை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய மாஸ்டரும் வர, அவரு கூட ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். பட் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஹீரோடைய மாஸ்டர் வந்திருக்கான்றது கண்ணுக்கு தெரியல. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டு, நீ மாஸ்டர்கிட்டே பேசிட்டு இருக்க, அவர் இங்கே தான் இருக்காரா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னதும் ஹீரோ மாஸ்டர் கிட்ட, நீங்க அன்னைக்கே டீமன் கிங்கை பாதாளத்தில் அனுப்பி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, அவன் இப்போ யாரோ ஒருத்தர் மூலமா திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டர் வந்து, அதுக்கு தான் நீ இருக்கியே, உன்னுடைய டாஸ்கை நீ கரெக்டாக பண்ணிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, ஆமா எல்லாம் எப்படி ஏஜென்ட்டை சூஸ் பண்ணீங்க, இதோ என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் போலீஸ் வர நல்லா துப்பறிகிற வேலையை பார்ப்பான், இவனை உங்கள் சிஷியனாக ஏற்றுக்க வேண்டியது தானே, என்ன எதுக்கு சூஸ் பண்ணி இப்படி ரெஸ்ட் கொடுக்காம வச்சு சரிங்க அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டரும், அதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்னுடைய பக்தனாக இருக்கணும், அவன் வேற காடை தான் கும்பிடுறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டு, நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பி போயிட்டான். அப்படியே சீன் கட் ஆகி சிவப்பு பையும் வெள்ளை பையும் ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கிது. இவனை நம்ம டான்னு வச்சுப்போம். இவனை தான் இப்போ டீமன் கிங் வந்து வசியம் பண்ணி வச்சிருக்குது. ஸோ டான் வந்து சிவப்பு வெள்ளை பைய பார்த்ததுமே, என்ன உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு போல, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல, அந்த பேய்ங்க வந்து, நீ எங்க சித்தப்பாவை பணையமாக வச்சு எங்களை வேலை வாங்கினது இனிமேல் பழிக்காது அப்படின்னு அந்த சிவப்பு பைய வந்து டான் அட்டாக் பண்ண வர, அவரை மந்திரக்கோளை வச்சு மந்திரத்தை ஊற்ற, உடனே வெள்ளை பை சிவப்பு பைய காப்பாற்றுறதுக்காக அந்த மந்திரக்கோளுக்குள்ளே போய் அந்த மந்திரக்கோளில் போய் விழுந்து
அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுது. ஸோ இதை பார்த்து இன்னுமே டென்ஷன் ஆன சிவப்பு பேய் வந்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வேகமாக அட்டாக் பண்ண வர, இதை பார்த்த டான் வந்து உங்களுக்கு ஆழம் பார்த்து காலை விட தெரியாதா, என்கிட்டே வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பேயை அவனுடைய மந்திரத்தை போட்டு வசியம் பண்ணி அதுக்கு ஒரு வேலையுமே கொடுத்து இந்த தடவை ரொம்பவே ஸ்ட்ராங்கான மந்திரத்தை போட அதுவும் அங்கேருந்து அப்படியே வேலையை செய்கிறதுக்காக போயிடுது. அடுத்தது டான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் டீமன் கிட்ட பேசுகிறான். அப்போ டான் வந்து டீமன் கிங் கிட்ட இந்த தடவை நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும், சீசாவால் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாமல் போயிருக்கலாம், பட் நான் அப்படி விட மாட்டேன், உங்களை கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தையே உங்கள் காலடியில் கொண்டு வருவேன், இது உங்களுக்காக நான் கொடுக்குற வாக்குறுதி அப்படின்னு அவனுடைய டயலாகை பேசி முடிக்க அதுக்கு டீமன் கிங்கும் இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், இதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.